சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்கிட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. மீண்டும் இந்த படத்துடைய 3ஆம் கட்ட ஷூட்டிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷூட்டிங்கில் நம்ம ரஜினிகாந்த் கலந்து கொண்டாரு. அதற்கான ஸ்டில்ஸும் வெளியாகி இருந்தது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரோட இயக்கத்தில் நடிப்பார் என்ற கேள்வி இப்போ போய்கொண்டிருக்கு. அதற்கான ஒரு சின்ன அப்டேட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் இப்போ நடிச்சு முடிச்சிருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணும் படம் என்று சொல்லப்பட்டு வருது. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா தமிழ் சினிமாவில் சமீப காலமாக வர படங்கள் எதுவும் அந்த அளவுக்கு சரியா போகிறது இல்லை. சின்ன பட்ஜெட் படங்கள் மட்டும் சுமாராக ஓடுது. அது மட்டும்தான் கலெக்ஷன்ஸை எடுக்குது. மற்றபடி பெரிய பட்ஜெட் படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக போகுது. ஆவரேஜுக்கும் பிலோ ஆவரேஜாக இருக்குது. நிறைய பேரோட படங்கள் எடுபடுறதே கிடையாது. அதனால பிக் பட்ஜெட் படங்கள் எல்லாமே எடுக்காம இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் சன் பிக்சர்ஸ் அடுத்தடுத்து படங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா கூலி படத்தை எடுத்திருக்காங்க. இந்த கூலி படம் லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் தான் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கூலி படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இன்னுமே 90 நாட்கள் தான் இருக்கும் கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தையும் நெல்சன் தான் இயக்குறாரு. இதையுமே சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. இப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அடுத்த படமும் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினிகாந்தோட 173வது படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி அவர்கள் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அட்லி சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷன்ஸில் நம்ம அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு படம் கமிட் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் எனவும் சயின்ஸ் ஃபிக்ஷனல் மூவியாக வரப்போது. அதில் 2 அல்லு அர்ஜுன் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜவான் படத்தை எடுத்ததன் மூலமாக அட்லியோட லெவல் எங்கேயோ போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் எனவும் அதை கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு படம் பண்ண போறாராம். இந்த படமும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் படம் தான். இந்த படத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஒரு மிகப்பெரும் நடிகர் நடிக்க போறாராம். அதை இன்னுமே சஸ்பென்ஸாக தான் வச்சிருக்காரு. இவர் பக்கம் பார்த்தீங்கன்னா சல்மான் கான்னு சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் அஜித்னு சொல்லியிருந்தாரு. யாருன்னு இன்னுமே நமக்கு தெரிய வரல. ஆனால் இந்த தகவல் மட்டும் இப்போ ஓடிக்கொண்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க அட்லி ரஜினி படம் இந்த படம் வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது? அவங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.